இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, தகுதி தேர்வு, டிஆர்பி இப்போ எக்ஸாம் வைக்கிறதுக்கும் இதை படிக்கலாம். தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். இது இப்போ தமிழில் அரசு நிர்வாகம், செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் 201 முதல் 300 வரை கொஸ்டின் போட்டிருக்கேன். 100லேருந்து 100 வரைக்கும் ஏற்கனவே 200 வரைக்கும் போட்டுட்டு கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்பியல் கொள்குறி வகை வினா விடை பகுதி 2. அளவீடுகள். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். SL அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். பின்வருவற்றுள் எது வழி அளவு? பரப்பு என்பது வழி அளவு. பின்வருவனவற்றுள் எது சரி? IL 1000 cc சென்டி. அடர்த்தியின் SL அலகு கிலோகிராம் மீட்டர் கியூப். SL அலகு அடர்த்தியின் SL அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். சமநிறை உள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் 1:2. நிரல் ஆ. முன்கையின் நீளம் முன்கையின் நீளம் முழம். நீளத்தின் SL அலகு மீட்டர். SL அலகு மீட்டர். நானோ 10 - 9 10⁻⁻⁹. காலத்தின் SL அலகு வினாடி. கிலோ நானோ 10 ஸ்கொயர் -9 10⁻⁻⁹. காலத்தின் SL அலகு வினாடி. கிலோ 10 கியூப்.
ஒளியாண்டு என்பது அதன் அலகு தொலைவு. பாதரசத்தின் ஒளியாண்டு என்பது எதன் அலகு தொலைவு. பாதரசத்தின் அடர்த்தி 13,500 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் போடு இங்கே வேர்க்கும் இல்லைனா. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். ஒரு வானியல் அலகு என்பது 1496 × 10⁻11 மீட்டர். கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகீட்டு முறையாகும்? FPS. மின்னோட்டம் என்பது டேஷ் அளவாகும். அடிப்படை. பொருளின் அளவு என்பது அணுக்களின் எண்ணிக்கைக்கும் நேர்த்தகவில் இருக்கும். அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஒளிச்செறிவு என்பது டேஷின் ஒளிச்செறிவாகும். கண்ணுறு ஒளி அளவிடப்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீட்டு மதிப்புகளின் நெருக்கமானது டேஷ் என அழைக்கப்படுகிறது. துல்லியத்தன்மையின் நுட்பம். அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் வழி அளவுகள். கீழ்கண்ட எந்த கூற்று தோராயம் பற்றிய தவறான கூற்றாகும்? தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும். முதல் வரிசையில் உள்ளவற்றை இரண்டாவது வரிசையில் உள்ளவற்றோடு பொருத்துக. பரப்பு மீட்டர் ஸ்கொயர். தொலைவு ஒளியாண்டு. அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் கியூப். கன அளவு மீட்டர் கியூப். நிறை கிலோகிராம். திண்ம கோணம் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. ஸ்ட்ரேடியன். மின்னோட்டத்தின் அளவிட பயன்படும் கருவி வோல்ட்மீட்டர். டேஷ் என்பது 6.023 × 10⁻23 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. ஒரு மோல் ஓரலகு பரப்பில் ஓரலகு வெளியிடப்படும் கண்ணுறு ஒளியின் அளவே ஒளிச்செறிவாகும். திண்ம கோணம். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் டேஷ் அலைவுகளை பயன்படுத்தி செயல்படுகின்றன. மின்னணு. கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியன்று. 2 நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஷ் உருவாகிறது. தலக்கோணம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். 2 நேர்கோடுகளின் குறுக்கீட்டுகளால் டேஷ் உருவானது. தலக்கோணம். நேர்கோடு குறுக்கீட்டால் தலக்கோணம் உருவாகிறது. ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது வெர்னியர் அளவி.
இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஷ் ஆகும். 1 மில்லிகிராம். 1 மில்லிகிராம். திசைவேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு கொடுப்பது முடுக்கம். திசைவேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு கொடுப்பது முடுக்கம். ஒரு பொருள் நகரும்போது அதன் ஆரம்ப திசைவேகம் 6 மீட்டர் வினாடி மற்றும் முடுக்கம் 2 மீட்டர் வினாடி. 10 வினாடி கால இடைவெளிக்கு பிறகு அதன் திசைவேகம் 25 மீட்டர் வினாடி. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் இறுதி புள்ளியை அடைய எடுத்துக்கொண்ட நேரம் 10 வினாடி எனில் வெற்றியாளரின் சராசரி வேகம் 10 மீட்டர் வினாடி. வெப்பநிலை. வெப்பநிலை குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தின் அளவு. தலக்கோணம். தலக்கோணம் 2 தளங்களின் குறுக்கீட்டால் ஏற்படும் கோணம். திண்மக்கோணம். திண்மக்கோணம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டால் ஏற்படும் கோணம். துல்லிய கோணம். துல்லியத்தன்மை உண்மையான மதிப்பில் நெருங்கிய அளவு. துல்லியத்தன்மை உண்மையான மதிப்பில் நெருங்கிய தன்மை. நுட்பம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை. மின்னூட்டத்தின் அளவீடுகள். கூலும். மின்னூட்டத்தின் அளவீடுகள் கூலும். ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. ஒளிப்பாயம் என்பதின் SL அலகு லூமென். லூமென். தலக்கோளத்தின் SL அலகு ரேடியன். தலக்கோளத்தின் SL அலகு ரேடியன். திண்மக்கோணமானது ஒரு உச்சியில் உருவாகும் கோளம் என்று வரையறுக்கப்படுகிறது. கூம்பு. முப்பரிமாணம். முப்பரிமாணம் கொண்ட கோணம் எது? திண்மக்கோணம். முப்பரிமாணம் கொண்ட கோணம் திண்மக்கோணம். திசைவேகத்தின் அலகு மீட்டர் வினாடி ms. ஃபெர்மி F-இன் மதிப்பு 10^15 மீட்டர். 10^15 மீட்டர். ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் 12% ஆகும். ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் 12% ஆகும். எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு ஸ்கேலர். கூற்று காரணம். A மற்றும் R இரண்டும் சரி மற்றும் R என்பது சரியான விளக்கம். டேஷ் என்பது ஒரு பொருளின் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். விண்ணியல். விண்ணியல் ஆரத்தின் மதிப்பு 3.08 × 10^16 மீட்டர். ஸ்போர்ட் நைட் என்பது டேஷ் நாட்கள். ஸ்போர்ட் நைட் என்பது 14 நாட்கள். வேறு எந்த ஒரு அளவினாலும் குறிப்பிட முடியாத அளவுகள் டேஷ் எனப்படும். அடிப்படை அளவுகள்.
புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் உள்ள சராசரி தொலைவு விண்ணியல் அலகு. ஒரு விண்ணியல் ஆரம் 3.26 ஒளியாண்டு. ஒரு விண்ணியல் ஆரம் 3.26. புவியின் மையத்துக்கும் சூரியனின் மையத்திற்கும் உள்ள சராசரி தொலைவு விண்ணியல் தொலைவு. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் பாதை சுழற்சி. ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். கூற்று காரணம். கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை. இடப்பெயர்ச்சி மீட்டர். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம். கப்பலின் வேகம் நாட். ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம். சமநிலை அகலமான அடிப்பரப்பு. ஒரு பொருளானது r ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி 2r. பாதி வட்டம் கடந்த பின் 2r. கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது. பொருள் இயங்குகிறது. ஒரு சிறுவன் குடை ராட்டினத்தில் 10 மீட்டர் வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது சிறுவனின் இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கமாகும். ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வருவற்றுள் எம்முறையினை பின்பற்றலாம். ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை டேஷ் எனப்படும் இடப்பெயர்ச்சி. திசைவேகம் மாறும் வீதம் ஆகும் முடுக்கம் ஆகும். திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் ஆகும். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் நேர் முடுக்கத்தினை பெற்று இருக்கிறது. வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு மதிப்பினை தருகிறது. முடுக்கத்தை பொறுத்து. வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஷ் மதிப்பினை தருகிறது. முடுக்கத்தை பொறுத்து. டேஷ் சமநிலையில் பரப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. நடுநிலை சமநிலை மாறுவதில்லை. கூற்று ஜியின் மதிப்பு. காரணம் ஜியின் மதிப்பானது. கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. தொகுதி 1 2 நிலை உராய்வு. ஓய்வு நிலையில் உள்ள பொருள். இயக்க உராய்வு. இயக்கத்தை உள்ள பொருள். உருளும் உராய்வு. குறைந்த உராய்வு. திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு. பாகுநிலை. நழுவு உராய்வு. நழுவும் பொருள்கள். திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. ஒரு மகிழ்வுந்து 20 மீட்டர் வினாடி வேகத்தில் இயக்கப்படுகிறது. தடையை பயன்படுத்தி 5 வினாடி கால இடைவெளியில் அது ஓய்வு பெறுகிறது. இதில் ஏற்பட்ட எதிர்மறை முடுக்கம் என்ன? 4 மீட்டர் வினாடி ஸ்கொயர்.
முடுக்கத்தின் அலகு மீட்டர் வினாடி ஸ்கொயர். மீட்டர் வினாடி ஸ்கொயர். கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து, மணியை காட்டும் டயல் கடிகாரத்தின் இயக்கம். வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை மையவிலக்கு விசை. மையவிலக்கு விசை. மையவிலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. மையவிலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. வேகம் ஒரு டேஷ் அளவு, அதே சமயம் திசைவேகம் ஒரு டேஷ் அளவு. ஸ்கேலார் வெக்டர். வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு, அதே சமயம் திசைவேகம் ஒரு வெக்டர் அளவு. தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பு பெறப்படுகிறது. வேகம். வேகம் பொருள் ஒன்று × 20 மீட்டர் என்ற நிலையில் ஓய்வில் உள்ளது. அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் அச்சுக்கு நேர்கோடாக இருக்கும். இணையாக இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது திசைவேகம். திசைவேகம். கூற்று காரணம். பாதரசமானி உராய்விற்கான காரணம் தொடு பரப்பை அதிகரித்தல், வளிமண்டல அழுத்தம். தொடு பரப்பை குறைத்தல் உராய்வை குறைக்கும். உயவு பொருள்கள் தொடுபரப்பு அதிகரித்தல், ஒழுங்கற்ற பரப்பு தொடுபரப்பு குறைதல். பாதரசமானி உராய்விற்கான காரணம் தொடுபரப்பை அதிகரித்தல், வளிமண்டல அழுத்தம். தொடுபரப்பை குறைத்தல் உராய்வை குறைக்கும். உயவு பொருள் தொடுபரப்பு அதிகரித்தல், ஒழுங்கற்ற பரப்பு தொடுபரப்பு குறைதல். இவற்றுள் பார்வை புலம் அதிகம் உள்ளது. குவி ஆடி. குவி. இவற்றுள் பார்வை புலம் அதிகம் உள்ளது. குவி ஆடி. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறை. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறை. கணத்தாக்கு. கீழ்கண்டவற்றுள் கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானவை? உந்த மாற்றம். கணத்தாக்கு உந்த மாற்றம். கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது? ஓய்வு நிலையில் உள்ள பொருளில், இயக்க நிலையில் உள்ள பொருளில் A மற்றும் B. உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை. கூற்று ஒரு பொருளின் முடுக்கம், காரணம் ஒரு பொருளின் முடுக்கம், அதன் திசைவேகம். கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியன்று. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சைக்கிள் பந்தயம். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சைக்கிள் பந்தயம். புவியீர்ப்பு முடுக்கத்தின் S-இன் அலகு ms-2 ஆகும். இது கீழ்காண அலகுகளில் எதற்கு சமமாகும்? Nkg-1. Nkg-1. ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஷிற்கு சமமாகும். 98 × 10⁴. ஒரு கிலோகிராம் எடை என்பது 98 × 10⁴. புவியின் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது.
அங்கு அதன் நிறை மதிப்பு m. அங்கு அதன் நிறை மதிப்பு m. கூற்று காரணம். மகிழுந்து மோட்டார் மொத்த தூரத்தை நேரத்தில் வகுத்தால் அதன் சராசரி திசை வேகத்துக்கு சமம். கூற்று தவறானது, ஆனால் காரணம் சரி. நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியின் பொருட்களின் எடையானது 300% அதிகரிக்கும். நிறை மாறாமல் புவியின் தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருள்களின் எடையானது 300% அதிகரிக்கும். ராக்கெட் ஏவுதலில் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. நியூட்டனின் 3ஆம் விதி, நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஏ மற்றும் சி. நியூட்டனின் 3ஆம் விதி, நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு. இடப்பெயர்ச்சிக்கு நிகழ்வது ஏ மற்றும் சி. இடப்பெயர்ச்சி நிகழ்வது தேவை விசை. இடப்பெயர்ச்சிக்கு நிகழ்வதற்கு விசை தேவை. கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. நகர்ந்து கொண்டுள்ள ஊர்தியின் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு எதன் விளக்கப்படுகிறது? இயக்கத்தின் நிலைமம். இந்நிகழ்வு டேஷ் மூலம் விளக்கப்படும். இயக்கத்தில் நிலைமம். கூற்று காரணம். கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியன்று. பகுதி 1 பகுதி 2. நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் 2ஆம் விதி விசையின் விதி. பொருட்களின் சமநிலை ஃபஸ்ட்டு, 2வது விசையின் விதி. நியூட்டனின் 3ஆம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில். 100 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஷ் அளவாக இருக்கும். 980 எண். 980. 100 கிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஷ் அளவாக இருக்கும். 980 எண். கோள ஆடிகளில் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோளத்தின் பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையம் வளைவு மையம். வாகனங்களின் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி. ஒரு ஆடியில் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு. வாகனங்களின் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி. குவிய தொலைவானது டேஷின் பாதி அளவு இருக்கும். வளைவு ஆரம். ஒரு கோளாக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர். ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர், அதன் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர். பொருளின் அளவையும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் சியில். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் சியில். குவி ஆடி, பின்னோக்கு பார்வை ஆடி, பரவளை ஆடி, ரேடியோ தொலைநோக்கிகள். ஒழுங்கான எதிரொலிப்பு சமதள கண்ணாடி. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு
சொரசொரப்பான சுவர். கூற்று காரணம். மலைப்பாதை ஒரு குவியாடியானது. கூற்று தவறு, காரணம் சரி. நீரின் ஒளிவிலகல் எண் 1.33. நீரின் ஒளிவிலகல் எண் 1.33. அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோலக ஆடி குழியாடி. அழகு நிலையங்களில் அலங்கார செய்ய பயன்படும் கோலக ஆடி குழியாடி. குவியாடியின் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாயா பின்னம். குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாயா பிம்பம். கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி குழியாடி. கண்களை பரிசோதிப்பது குழியாடி. பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது குழியாடி. பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது குழியாடி. குழியாடியின் குவியத் தொலைவு 5 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் 10 சென்டிமீட்டர். முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது விலகல் அடைந்து மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. முப்பட்டகம் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது விலகல் அடைந்து மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ளது. கண்ணாடியில் பெரிதாக்கப்பட்ட மெய்பிம்பத்தை உருவாக்குவது குவியாடி. பெரிதாக்கப்பட்ட மெய்பிம்பத்தை உருவாக்குவது குவியாடி. முழு அக எதிரொளிப்பு பற்றிய சரியான கூற்று எது? படுகோணம் மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அதிக ஒளிவிலகல் எண் ஊடகத்திலிருந்து குறைந்த ஒளிவிலகல் எண் கொண்ட ஊடகத்துக்கு ஒளி செல்ல வேண்டும். அடர் A மற்றும் B சரி. அடர் குறைவாக ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது டேஷ் செல்கிறது. குத்துக்கோட்டை நோக்கி. குத்துக்கோட்டை நோக்கி. குத்துக்கோட்டை நோக்கி. அடுத்தது ஸ்னெல் விதி. ஸ்னெல் விதி SIM I SIN R = U. நிறப்பிரிகை வானவில். ஒளிவிலகல் எண் CV = U. பன்முக எதிரொளிப்பு கலைடாஸ்கோப். பன்முக எதிரொளிப்பு கலைடாஸ்கோப். கூற்று காரணம். படுகதிர் கோலாக ஆடியின் வளைவு. படுகதிர் கோலம் படுகோணம் U. இது கூற்று காரணமும் சரி. மேலே கொடுக்கப்பட்ட காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையேயான தகவு ஒரு மாறிலி விலகு கோணம். தெரு விளக்குகளில் ஸ்ட்ரீட் லைட் பயன்படுத்தும் ஆடி குவியாடி. தெருவிளக்குகளில் பயன்படும் ஆடி குவியாடி. முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் டேஷ் கோணத்தை பொறுத்தது படுகோணம். கோலக ஆடியில் எதிரொலிக்கும் பரப்பு வெளி நோக்கி வளைந்திருந்தால் அது டேஷ் ஆடி குவியாடி. கோலக ஆடியில் எதிரொலிக்கும் பரப்பு வெளிநோக்கி வளைந்திருந்தால் குவியாடி. சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் குழியாடிகள். குழியாடி.
முதன்மை அச்சுக்கு இணையான அனைத்து தொலைவுகளும் ஆடியில் எடுக்கப்படுகின்றன. மையத்திலிருந்து உருப்பெருக்கத்தின் மதிப்பில் காணப்படும் எதிர்க்குறி மைனஸ் பிம்பம் என காட்டுகிறது. மெய் என்று காட்டுகிறது. மைனஸ் பிம்பம் மதிப்பில் காணப்படும் எதிர்க்குறி மைனஸ் பிம்பம் மெய் என்று காட்டுகிறது. ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி செல்லும்போது அதன் மாறுவதால் ஒளிவிலகல் ஏற்படுகிறது. வேகம் மற்றும் அலைநீளம் மாறுவதால் ஒளிவிலகல் ஏற்படுகிறது. ABCD என்ற 4 பொருள்களில் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1:31, 1:43, 1:33, 2.4 எனில் இவற்றின் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எது? A. பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு குவியாடி. பிம்பத்திற்கும் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு குவியாடி. இப்போ பார்த்தா பிம்பத்தின் உயரத்துக்கும் பொருளின் உயரத்துக்கும் இடையே உள்ள தகவு குவியாடி. மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வலைகள் பயன்படுவது உருப்பெருக்கம். தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது குழியாடி. கானல் நீர் முழு அக எதிரொலிப்பு. பல் மருத்துவர் பயன்படுத்துவது ஒளிவிலகல். கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. பொருளின் அளவிற்கும் சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. பொருளின் அளவிற்கும் சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய அளவு 2f. மின்விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலென்ஸானது இணைக்கற்றைகளை உருவாக்கும். ஒரு குவிலென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் ஈரிலா தொலைவு. ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவியத் தூரம் தொலைவு -0.25 மீட்டர். 4D எனில் அதன் குவியத் தொலைவு -0.25 மீட்டர். கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது தோன்றுவிக்கப்படுகிறது. விழித்திரைக்கு முன்பாக கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது தோன்றுவிக்கப்படுகிறது. விழித்திரைக்கு முன்பாக. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது
இரு குவிய லென்ஸ். சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது? 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸ். ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீளம். பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் அலைநீளங்கள் VB, VG, VR எனில் பின்வருவனவற்றுள் ஏச்சமன்பாடு சரியானது. BB, VG, VR. ரெட்டினா விழித்திரை. கண் பார்வை கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. ரெட்டினா விழித்திரை. கண் பார்வை கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. சிலியரி தசைகள் விழி ஏற்பமைவு திறன். கிட்டப்பார்வை சேய்மை புள்ளி. தூரப்பார்வை விழியை விட்டு விலகிச் செல்லுதல். படுகின்ற ஒளிக்கற்றை ஆற்றலும் சிதறடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஷ் சிதறல் எனப்படும். மீட்சி சிதறல். ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிர் டேஷின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அலைநீளம். டேஷ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவு கட்டுப்படுத்துகிறது. ஐரிஸ். ஒளியானது எப்பொழுதும் செல்லும் இந்த பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. நேர்கோட்டில் நிழல்கள் என அழைக்கப்படுகின்றன. எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும் இந்த பண்பு நிழல்கள் என அழைக்கப்படுகின்றன. பின்வருவனவற்றுள் எது பகுதி ஒளி? பின்வருவனவற்றுள் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? மேகம். ஒளியானது எதிரொளிப்பு நடைபெறுகிறது. எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது எனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது? ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி ஊடுருவாய் பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிக்கப்படுவதில்லை. 1 மற்றும் 2. நேர்கோட்டு பண்பு. ஊசித்துளை கேமரா. சமதள ஆடி. பெரிஸ்கோப். மின்மினி பூச்சி. ஒளிரும் பொருள். நிலா. ஒளிரா பொருள். அகன்ற ஒளி மூலம் புறநிழல். ஒழுங்கான எதிரொளிப்பு. பளபளப்பான பரப்பு. ஒழுங்கான எதிரொளிப்பு பளபளப்பான பரப்பு. சூரியன். முதன்மை ஒளி மூலம். 7 வண்ணங்கள். நிறப்பட்டை.